இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்டு மதியம் கடைக்கு வந்தோன்னு பார்த்தா செகண்ட் ஃப்ளோரில் ப்ரெஸ்டீஜி கம்பெனிலேருந்து வந்திருக்கோம். ஏதோ ஆர்டர் இருக்கா, எதுவும் ரிட்டன் பீஸ் இருக்கா, எதுவும் டேமேஜ் இருக்கா, எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேட்டாங்க. எங்கிட்ட எதுவுமே இல்லை சார், எல்லாம் நல்லா தான் போய்ட்டுருக்குன்னு அப்படியே கீழே வந்தா நம்ம மாமா சிரிச்சபடி அந்த மாவு போட்டு கொல்லுன்னு கொன்று அழகாக அடிக்கிட்டு இருந்தார். வேறு என்ன பண்ணுறது, எதாக இருந்தாலும் நமக்கு சோறு தான் முக்கியம், டீ தான் முக்கியம் அப்படின்னு நம்ம கரெக்டாக டீயை குடிச்சிருவோம்ல. ஒரு சட்டி சோறு தின்னாலும் ஒரு டம்ளர் டீ குடித்தாதாலும் நல்லாயிருக்கும். பின்னாடி போய் பார்த்தா நெட்ட மாப்பிள்ள பின்னாயெல்லாம் இருந்தாலும் பிசுறு தட்டாமல் அழகாக அடுக்குன்னு அடிக்கிட்டு கிடந்தான். டப்பு நம்ம சமையலம்மா எம்மா ரொம்ப நேரம் கேமரா வச்சுருக்கோம், கொஞ்சம் பாரு, உனக்கு வேறு வேலையே இல்லை, ஏன்னா என் உயிரை எடுக்கான்னு திட்டிட்டு கிடந்து. வேறு என்ன பண்ணுறது, எது திட்டினாலும் நம்ம அம்மா தானே, திட்டிட்டு போட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டப்புன்னு பார்த்தா நம்ம மாமா வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல ஸ்நாக்ஸை ஒத்தையில் இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். என்ன பெருசாக என்ன சாப்பிட போகிறாரு, அவிச்ச வேர்க்கடையில் தான் இன்றைக்கி ஸ்பெஷலு. டப்புன்னு பார்த்தா நம்ம மாப்பிள்ளை அடுக்குன டிஸ்பிளே பார்த்தா இன்றைக்கி வேறு லெவலில் தரமாக இருந்து எவ்வளோ அழகாக அடிக்கிருக்கேன் பாருங்கள். இதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டே விடுங்க. டப்பு நம்ம ஓனரே ஒரு லைக்கை போட்டு விட்டார் குரூப்பில். வேறு என்ன பண்ணுறது, சின்ன மாப்பிள்ளை கடந்து டெலிவரி கடந்து வெறித்தனமாக எழுதிட்டு கிடந்தார். நாங்களும் வேலை செய்வோம்ப்பா, நானும் செமையாக செய்வேன் அப்படின்னு ஒரே ஒரு லிஸ்ட்டாக ஒரு மணி நேரமாக கடந்து பருப்பு கடைஞ்ச மாதிரி கடைன்னு கடைஞ்சி இது மைதா மாவோட மோசமாக போன மாதிரி நாங்கள் வெறித்தனமாக இன்றைக்கி வேலை செய்யலை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் செஞ்சேன். வேறு என்ன பண்ணுறது, எல்லோரும் வேலை செய்கிற மாதிரி வீடியோ எடுக்கணும், நம்ம செய்கிற மாதிரி எடுக்க யாரும் இல்லையான்னு பார்த்தா எங்கள் மாமா வந்துட்டார் மேனேஜர். ஏய் என்னடா பொருள் எடுக்க, அந்த பொருளை மாற்றி போடு, இந்த பொருளை மாற்றி போடு. மேனேஜர் தான் எங்கள் மாமா கெத்து காட்டிடுறாங்கன்னு. ஏய் அதாங்க வயலா அதை போடுறா அப்படின்னு ஃப்ளேவராக போடுறா அப்படின்னா எங்கள் மாமாவுக்கு எந்த இதாக இருந்தாலும் ஃப்ளேவராக போட்டால் தான் பிடிக்கும் எங்கள் மாமாவுக்கு. அப்படியே கெத்தாக காட்டிட்டு அப்படி பொருள் போட்டுட்டு வேறு என்ன பண்ணுறது, என்ன இன்றைக்கி நமக்கு ஸ்நாக்ஸே தரலையாடா, போய் பார்க்கணுமோ, பின்னாடி போய் பார்ப்போம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு போய் கடந்து பொருள் எங்கள் மாமா வேறு, அவர் இல்லைன்னா பொருள் எடுக்கவே கஷ்டம். வேறு என்ன பண்ணுறது, எந்த சீட்டாக இருந்தாலும் எங்கள் மாமா தான் ஐடியாலாம் தருவார். இப்படி எடுப்பா, அப்படி எடுப்பா, எப்படினாலும் எடுப்பா அப்படின்னு கடைசியில் போயிடுவார். வேறு என்ன பண்ணுறது, நாங்கள் தான் கடந்து எடுத்து டப்புன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபோனில் லிஸ்ட்டை பார்த்தா 800 பக்கம் வேறு இருக்குது. அதை வேறு கேமராவில் காட்டு பண்ண பாருங்கள், லிஸ்ட்டு போயிட்டே இருக்குடா. ஏதோ எப்படியோ முடிச்சாச்சு. டப்புன்னு பார்த்தா இன்றைக்கி வேறுகளில் யாருமே சாப்பிடலை, அரை பக்கெட் அப்படியே இருந்து. வேறு என்ன பண்ணுறது, நம்மளால் முடிஞ்சதை உள்ளே தள்ளுவான், அது பாட்டி செமிக்கும் போல அடிச்சு விடல. நாங்களும் கிராமத்துக்காரங்கள, அரை கிலோனாலும் அசராமல் சாப்பிடும் அப்படின்னு போட்டு நொறுக்கி முடிச்சாச்சு. அவ்வளோதான் 9:30 ஆகிட்டு வயிறு பசிக்கு கிளம்ப. எவ்வளோ வேர்க்கடலை தின்னாலும் நமக்கு வயிறு பசிக்கும்ல, சோறு தான் நமக்கு முக்கியம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாயில், நாளைக்கு பார்ப்போம்ல.